வணக்கம் மாணவர்களே, இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் இயர் யூனிட் 5 எனர்ஜி சோர்சஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படிங்கிற யூனிட்ல இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா லெட் ஆசிட் பேட்டரி ஆர் அக்குமுலேட்டர்ஸ் அப்படிங்கிற செகண்டரி பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனலில் போடக்கூடிய நியூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் எவ்ரி டைம் ரிசீவ் ஆகும். Lead acid battery or accumulators. So lead acid battery. So இதில் lead acid நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ lead acid battery அப்படின்னு சொல்கிறோம். ஸோ lead acid battery அப்படிங்கிறது ஒரு secondary battery. It is a rechargeable batteries. Once chemical reactions converted into electrical energy, then electrical energy நம்ம எக்ஸ்டர்னலாக பாஸ் பண்ணோம் அப்படின்னா again and again can recharge பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும். இது ஒரு செகண்டரி பேட்டரிஸ். ஸோ இந்த பேட்டரியோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா ஆனோட் அப்படிங்கிறது என்ன சொல்லணும்னா லெட் மெட்டல் ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது தான் ஆனோட அங்கே ஆக்ட் பண்ணுது. ஸோ கேத்தோட் அப்படிங்கிறது லெட் ஆக்சைடு கோட்டட் லெட், அதாவது லெட் ஆக்சைடு கோட்டட் லெட். ஸோ லெட் மேலே லெட் ஆக்சைடை கோட் பண்ண ஸோ அதுதான் இந்த என்னவா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேத்தோட நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது என்ன யூஸ் பண்ணுறோம்னா டைலூட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் டென்சிட்டி 1.3 கிராம் பெர் எம்எல் அப்படிங்கிற டென்சிட்டியில் நம்ம எலக்ட்ரோலைட்டை சல்ஃபூரிக் ஆசிட்டை நம்ம டைல்யூட்டட் யூஸ் பண்ணுறோம். இதனோட செல் ரெப்ரசன்டேஷன் செல் நோட்டேஷன் அப்படின்னு நம்ம எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி சொல்லுவோம். ஸோ இதை நம்ம வந்து எப்படி வந்து செல் நோட்டேஷன் எப்படிலாம் எழுதலாம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆனோட் லெட். ஸோ லெட் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா ஆக்சிடேஷன் ஆகும்போது நமக்கு லெட் 2+ ஆகும். அது கூட சல்ஃபூரிக் ஆசிட்ல இருக்கிற சல்ஃபேட்டோட ரியாக்ட் ஆகும்போது லெட் சல்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ தென் எலக்ட்ரோலைட் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டைலூட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் அக்வஸ் H2SO4 தென் டபுள் வெர்டிக்கல் பார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கேத்தோட என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா ஸோ லெட் ஆக்சைடு கோட்டட் லெட். ஸோ அதுவும் லெட் சல்ஃபேட்டை தான் பிரெசிபிடேட் ஆகும். ஸோ இப்போ லெட் சல்ஃபேட் லெட் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் செல் நோட்டேஷன் ஆஃப் லெட் ஆசிட் பேட்டரி. ஸோ லெட் ஆசிட் பேட்டரியோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ லெட் ஆசிட் பேட்டரியில் ஸோ கேத்தோட் ஆனோடுங்கிறது லெட் மெட்டாலிக் ஸ்ட்ரிப், கேத்தோடுங்கிறது லெட் ஆக்சைடு கோட்டட் லெட். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் செல்ஸ் கனெக்டட் இந்த சீரியஸ் அதை தான் நம்ம பேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு கேத்தோடு ஒரு ஆனோடு அப்படிங்கிற ஒரு ஆல்டர்னேட்டாக என்ன சொல்ல பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இன்பிட்வீனில் இன்சுலேட்டரை யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் கேத்தோட நம்பர் ஆஃப் ஆனோட் கனெக்டட் இந்த சீரியஸ். இதை வந்து இந்த செட்டப்பை நம்ம என்ன பண்ணுறோம்னா இமர்ஸ்டு இந்த எலக்ட்ரோலைட் சல்ஃபூரிக் ஆசிட் டைலூட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் டென்சிட்டி 1.30 கிராம் பெர் எம்எல் இருக்கிற டென்சிட்டி இருக்கிற எலக்ட்ரோட்ல நம்ம இமர்ஸ் பண்றோம். இதுதான் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த லெட் ஆசிட் பேட்டரியோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ அப்போ இதில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும், அதுக்கடுத்து ரீசார்ஜ் பண்ணும்போது என்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த பேட்டரி வந்து ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இது வோல்டானிக் செல்லாவும் எலக்ட்ரோகெமிக்கல் செல்லாவும் ஆக்ட் பண்ணும். ஸோ போத்தாவும் இது ஆக்ட் பண்ணும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டிஸ்சார்ஜ் பண்ணுது அப்படின்னா வோல்டானிக் செல்லாவும், ரீசார்ஜ் பண்ணும்போது எலக்ட்ரோலிட்டிக் செல்லாவும் இந்த பேட்டரி நமக்கு ஆக்ட் பண்ணும். ஸோ இதில் என்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆனோட்ல என்ன ஆகும் அப்படின்னா ஆனோடு வந்து லெட். ஸோ ஆக்சிடேஷன் ஆகும்போது ஆனோட் லெட் வந்து சாலிட்ல இருந்து என்ன ஆகுன்னா லெட் 2+ மாறும். லெட் 2+ அப்போ ரெண்டு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். ஸோ அப்போ இந்த லெட் 2+ எலக்ட்ரோலைட்ல இருக்கிற சல்ஃபேட்டோட சேரும்போது லெட் சல்ஃபேட்டா மாறும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இந்த ரெண்டு எலக்ட்ரான்ங்கிறது வெளியில எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்ல நமக்கு டிராவல் ஆகி அது கேத்தோட நோக்கி வரும். இதுதான் வந்து ஆனோட்ல நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அதாவது ஆனோட்ல என்ன நடக்குது அப்படின்னா ஸோ லெட் சாலிடா இருக்கும். இது ஆக்சிடேஷன் ஆகும்போது லெட் 2+ ரெண்டு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். லெட் 2+ அப்படின்னா இது லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிற சல்ஃபேட்டோட ரியாக்ட் ஆகும்போது அப்போ லெட் பிளஸ் லெட் சல்ஃபேட் SO4 2-. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் லெட் சல்ஃபேட் அப்படிங்கிற பிரிசிபிடேட் நமக்கு ஃபார்மேஷன் நடக்கும். இந்த ரெண்டு எலக்ட்ரான்ங்கிறது எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்ல வெளியில நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கேத்தோட்ல என்ன இருக்கு அப்படின்னா லெட் ஆக்சைடு இருக்கு. இந்த லெட் ஆக்சைடு பிளஸ் SO4 2- அக்வஸ் பிளஸ் 4H+ பிளஸ் 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த 2 எலக்ட்ரான்ஸ்ங்கிறது இந்த ஆனோட்ல கிரியேட் ஆன இந்த 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ அது கேத்தோட்ல எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டுக்கு கேத்தோடுக்கு வரும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு கம்பைன்டு ஆகும்போது நமக்கு லெட் சல்ஃபேட் பிளஸ் 2H2O அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அப்போ இதில் ஓவரால் ரியாக்ஷன்ஸ் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஓவரால் ரியாக்ஷன்ஸ்ல ஸோ லெட் ஆனோட் பிளஸ் லெட் ஆக்சைடு கேத்தோட் பிளஸ் 4H2SO4 இந்த எலக்ட்ரோலைட். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கிவ்ஸ் 2 லெட் சல்ஃபேட் பிளஸ் H2O பிளஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது தான் ஓவரால் செல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆனோட் அண்ட் கேத்தோட நடக்கிற
chemical reactions. அப்போ நமக்கு இது நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட் இங்கே கன்சம்ஷன் ஆகும்போது, அதாவது சல்ஃபூரிக் ஆசிட்னோட டென்சிட்டி 1.30 g/ml இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது நார்மலாக பேட்டரி இருக்கும். இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டிஸ்சார்ஜ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல அப்போ சல்ஃபூரிக் ஆசிட்னோட டென்சிட்டி 1.30 இருந்து குறையும். ஏன் அப்படின்னா லெட் ஆக்சைடும் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா லெட் சல்ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும்போது இதில் இருக்கிற சல்ஃபேட்டை நமக்கு எடுத்துக்கும் போது அப்போ சல்ஃபூரிக் ஆசிடோட டென்சிட்டி அப்போ ரிடியூஸ் ஆகுது. சல்ஃபூரிக் ஆசிடோட டென்சிட்டி ரிடியூஸ் ஆச்சு அப்படின்னா அதிலிருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இண்டிகேட் பண்ணும் ஸோ பேட்டரி வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம வந்து எக்ஸ்டர்னல் எனர்ஜி பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரீசார்ஜ் ஆகும். ஸோ ரீசார்ஜில் என்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா ஸோ ரீசார்ஜபிள் பேட்டரி. ஸோ ரீசார்ஜ் ரியாக்ஷன்ஸ் என்ன நடக்குது அப்படின்னா லெட் சல்ஃபேட் பிளஸ் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி 2 electrons gives lead plus SO4 2-. அப்போ லெட் வந்து கேத்தோட்ல இருந்து ஆனோடுக்கு திரும்ப என்ன ஆகும்னா லெட் வந்து டெபாசிட் ஆகும். SO4 2- அப்படிங்கிறது அக்கோஸ்க்கு போயிடும். அப்போ லெட் சல்ஃபேட் பிளஸ் 2H2O, அப்போ லெட் ஆக்சைடு பிளஸ் 2H2SO4 பிளஸ் 2 electron அப்படிங்கிறது ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அப்போ ஓவரால் ரியாக்ஷன்ஸ் என்ன நடக்குது அப்படின்னா லெட் சல்ஃபேட் பிளஸ் 2H2O பிளஸ் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்போ லெட் ஆக்சைடு அப்படிங்கிறது லெட் சல்ஃபேட் இருக்கிற பிரிசிபிடேட்ல இருக்கிற லெட் வந்து ஆனோட்லையும் லெட் ஆக்சைடு அப்படிங்கிறது கேத்தோட்லையும் அப்போ 2H2SO4ங்கிற டென்சிட்டி 1.30 வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ அப்போ இதுதான் வந்து என்ன ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ், அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா ரீசார்ஜபிள் ரியாக்ஷன்ஸ். அப்போ ஓவராலா நம்ம என்ன சொல்றோம்னா லெட் ஆக்சைடு பிளஸ் H2SO4 பிளஸ் லெட். ஸோ அப்போ ஃபார்வேர்டில் எப்படி நடந்தது அப்படின்னா ஸோ அப்போ நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ லெட் சல்ஃபேட் பிளஸ் 2H2O, அப்போ லெட் சல்ஃபேட் 2 molecules ஆஃப் லெட் சல்ஃபேட் பிளஸ் H2SO4 பிளஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இன்கேஸ் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்றோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை பாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷன்ஸ் அப்படியே வந்து என்ன ஆகும்னா ரிவர்ஸ்ல போகும்போது ஸோ லெட் சல்ஃபேட்ல இருக்கிற லெட் வந்து ஆனோடுக்கும் அதுக்கு அடுத்தது லெட் சல்ஃபேட்ல இருக்கிற லெட் ஆக்சைடு வந்து கேத்தோடுக்கும் போயிடும். டென்சிட்டி எலக்ட்ரான் H2SO4 டென்சிட்டி 1.30 g/ml அப்படிங்கிறது மெயின்டைன் ஆகும். ஸோ அப்போ நமக்கு பேட்டரி வந்து ரீசார்ஜ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து எனக்கு வந்து லெட் ஆசிட் பேட்டரியில் நடக்கிற ரீசார்ஜபிள் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதில் நடக்கிற அடுத்தது இதனோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா கேப்பபிள் டு வித்ஸ்டாண்ட் லாங் டேர்ம் இன்ஆக்டிவிட்டி with or without a solvent, have the longest life cycle and a large environmental advantage. 97% of the lead is recycled and reused in new batteries. Low maintenance required. So available in all shape and size. Best in terms of reliability and working capabilities. இது வந்து இதனோட advantages. So disadvantages of lead acid battery அப்படின்னா so dangerous of overheating during the charging. So corrosion may decrease the battery life, so must be avoided through the proper maintenance. Limited number of full discharges. In some cases it may release acid fumes which can cause us numerous health issues in terms of long term exposure அப்படிங்கிறது இதனோட so disadvantages. So இது கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனலில் போடக்கூடிய நியூ வீடியோஸ் எவ்ரி டைம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ரிசீவ் ஆகும். அதுக்கடுத்து நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி ஆர் கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சேனலில் போடக்கூடிய நியூ வீடியோஸோட லிங்க் இந்த டெலிகிராம் குரூப்லையும் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த லிங்க்கை வந்து உங்களோட கிளாஸ்மேட்ஸுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள், சர்க்குலேட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.